இனிய மாலை வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4, குரூப் 2 சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியும். தமிழோட சிலபஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறைச்சிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். தமிழோட சிலபஸில் மெயினாக வந்து இந்த மனப்பாடம் பண்ணுற பகுதியை வந்து குறைச்சிட்டாங்க. மனப்பாடம் பண்ணுற பகுதி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக்கிட்டு இலக்கணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் சிலபஸ் வந்து அலகு 1, 2, 3, 4, 5, 6 அப்புறம் 7 மொத்தம் 7 அழகாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து முதல் அலகில் இலக்கணம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கணமாக நமக்கு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இலக்கணம் படிக்கணும்னா. ஏன்னா இலக்கணம் வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஆனால் வந்து புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி இலக்கணம். இந்த இலக்கணம் 25 கேள்வியில் பார்த்தோம்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. குறில் நெடில் வேறுபாடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ முன்னாடி மாதிரி 6th to 12th எல்லா லெசனையும் உட்காந்து படி அப்படின்ட்டு மொட்டமாக படிக்க முடியாது. ஏன்னா வந்து எது எது வரும் எது எது வராதுன்னு தெளிவாக சிலபஸில் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம சிலபஸை முதல்ல பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தோம்னா இன்னும் யாரும் படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட இனிமேல் வர டேஸை வந்து நம்ம வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக குரூப் 4ல் வந்து தமிழில் பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து 100க்கு 100 வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். ஏன்னா வந்து ரொம்ப சிலபஸை வந்து சிம்பிள் ஆக்கிட்டாங்க. இனிமேல் எப்படி படிக்கலான்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் எந்த அழகை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னா மனப்பாடம் பண்ண போகிற அழகை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். மனப்பாடம் பண்ணுறதுனா எந்த அழகு? அழகு 7. அழகு 7 பாருங்கள். இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக இருக்குலாம் பார்க்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து ஒரு 20 அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து ஒரு 20 அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அதிகாரம் பாருங்களேன். ஊக்கமுடைமை, பொறையுடைமை, அடுத்து ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், அப்புறம் வினை செய்வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுவுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை. நெக்ஸ்ட் வந்து பண்புடைமை, நாட்டுப்பாராய்தல், நட்பாராய்தல், புறங்குறாமை, அருளுடைமை இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி படிக்கணும்னா கீழே பாருங்களேன். கீழே பாருங்கள். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், இந்த அழகை பொறுத்த வரைக்கும் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்ன? 6th to 10th இருக்கிற இந்த சிலபஸில் வரக்கூடிய எல்லா விதமான திருக்குறளையும் நம்ம படிச்சிட்டோம்னா போதும். இப்போ நம்ம எப்படி படிக்கலாம்னா வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லி ஒரு வீடியோ வரும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கேன். இந்த யூனிட் இந்த அலகு 7 வந்து 5ஆக பிரிச்சிருக்கேன். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் வந்து ஒழுக்கமுடைமையில் ஆரம்பித்து எங்கே முடியுது? மேற்கோள்கள், அருளுடைமை, அதோட மேற்கோள்கள் இதோட முடியுது. மொத்தம் 20 அதிகாரங்கள். இந்த 20 அதிகாரங்களில் டெய்லி ஒரு அதிகாரம் உங்களுக்காக நடத்த போகிறேன். நடத்தி அதுக்கான ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஓகேவா? டெலிகிராம் சேனலில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலான்றத நெக்ஸ்ட்டு வீடியோ ஒழுக்கமுடைமை தான் ஃபஸ்ட்டு நடத்த போகிறேன். அந்த ஒழுக்கமுடைமை நடத்துகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சிலபஸை வந்து அனலைஸ் தான் பண்ணுறோம். இந்த அலகு 7 5ஆக பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு செட்டு வந்து இந்த திருக்குறள், செகண்ட் செட்டு வந்து அறநூல் தொடர்பான செய்திகள். அந்த அறநூல் தொடர்பான செய்திகளில் பாருங்களேன். நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் அப்படின்னு ஒரு செட்டு. இது ஒரு செட்டு. இது வந்து திருக்குறள் 20 அதிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அறநூல்கள் வந்து தமிழ் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஓல்டு புக்கு, நியூ புக்கு எல்லாம் சேர்த்து வந்து நான் வந்து நடத்திடுவேன். அதுக்கான மெட்டீரியல் வந்து டெலிகிராமில் வந்து கொடுத்துர்லாம். ஓகே, அதுக்கான ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து டெலிகிராமில் வந்து கொடுத்துர்லாம். எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் வந்து எந்த காசும் பே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து நான் கொடுக்குற பிடிஎஃப்பை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும், வேலைக்கு போயே ஆகணும், 2025 கடைசி அட்டெம்ப்ட் அப்படின்னு நினச்சி படிங்க. ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கும் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண நம்மளோட வயசு போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த வருஷம் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே வருது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் 2026
இதில வந்து அந்த இயர்ல வந்து நமக்கு வந்து குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம்லாம் வருமான்னு தெரியல. ஏன்னா வந்து எலக்ஷன் நடக்க போகுது. அதனால வந்து கண்டிப்பா வந்து வப்பாங்களான்னு தெரியல. அதனால வந்து கண்டிப்பா இந்த வருஷத்த விட்டோம்னா நமக்கு வந்து என்ன சொல்றது? கொஞ்சம் ரொம்ப சிக்கலாயிரும். ஏன்னா அடுத்த 1 வருஷம் தான் நம்ம வெயிட் பண்ற மாரி ஆயிரும். இதில நெறைய பேர் வேற வேற வேலைக்கு போயிருந்துருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கலாம். சார் இதான் வருஷம் கடைசி அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி வந்து படிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து இதாண்டா கடைசி, இதாண்டா நம்ம ஜெயிச்சே ஆகணும். வெறியோட படிங்க. டெய்லியும் காலையில எந்திரிச்சு படிங்க. யாருமே இல்லாத அமைதியான இடத்துல படிங்க. சரி இங்க வந்துடுறேன். மோட்டிவேஷனுக்குள்ள போயிட்டேன் ஒரேதா. இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் ஒரு செட்டு. அடுத்து வந்து அறநூல்கள், பாடல்கள் வந்து ஒரு செட்டு. ஓகேங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் தமிழ் மொழியோட தொன்மை அப்படின்னு ஒரு செட்டுப்பா. பாருங்களேன். தமிழ் மொழியின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அ இது வந்து ஒரு செட்டு. ஓகேவா? 3 செட் ஆச்சு. தமிழ் மொழியின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகளோட தொடர்பான செய்திகள். இது ஒரு செட்டு. ஓகே. நெக்ஸ்ட் செட் பார்த்தோம்னா வச்சுக்கங்களேன், தமிழ் அறிஞர்கள். தமிழ் அறிஞர்கள்னு உ.வே. சாமிநாதர் ஐயர், தே.பெ. மீனாட்சி சுந்தரம், சி. இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவநேய பாவாணர், அகர முதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜி.யு. போப், வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இதுவரை ஒரு செட்டு. ஓகேங்களா? 4 செட் ஆச்சு 4 செட் ஆச்சு. இப்ப வந்து அடுத்து 5வது செட். இந்த 5வது செட்ல தான் வந்து காயிதே மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரகண்ணான், கி.வா. ஜெகந்நாதர், நாமக்கல் கவிஞர். இந்த மாரி இவங்களெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? டெய்லி வந்து நான் நெக்ஸ்ட் டே நாளையிலேருந்து ஒரு வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும். திருக்குறள் வந்து நான் நடத்திட்டே இருப்பேன். அதுக்கான ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒன்லைனர் மெட்டீரியல் நீங்கள் படிச்சாலே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் திருக்குறள். என்னன்னா நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எப்போ எப்போ வந்து நம்ம 100க்கு 100 மதிப்பெண் வாங்க முடியும்னா, தமிழில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு சலிக்கவே கூடாது. யார் வந்து ரிவிஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்ம தமிழில் வந்து 100க்கு 100 எடுக்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரிவிஷன் பண்ணாம போனா அது நமக்கு கண்டிப்பா மறந்துரும். ஏன்னா வந்து நம்ம பிரெயின் வந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காது. ஒரு தடவ படிச்சா அப்பதைக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா வந்து திரும்ப திரும்ப படிக்க படிக்க தான் வந்து நமக்கான அந்த ஞாபக சக்தி வந்து நம்ம படிச்சது வந்து அத அப்படியே மைண்ட்ல வச்சுக்கும். திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சார் எப்படி சார் 200 குறள படிக்கிறது அந்த மாரிலாம் நீங்க நெனைக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். திருக்குறளோட பொருள படிச்சுட்டு, திருக்குறள படிச்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான்லாம் அப்படிதான் படிப்பேன். திருக்குறளோட பொருள படிச்சுட்டு, அதோட ஒப்பிட்டு நான் வந்து குறள படிப்பேன். அவ்வளோ ஈஸியா இருக்கும். திருக்குறள பொறுத்தவரைக்கும் அவ்வளோ ஈஸியா இருக்கும். சரின்னா, டெய்லி வந்து ஒரு ஒரு திருக்குறள் ஒரு ஒரு அதிகாரம் வந்து நான் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ. நீங்க கண்டிப்பா படிங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து எப்படி சேரணும்னு நான் அதில சொல்றேன். டெலிகிராம் சேனல்ல தான் வந்து நமக்கு பிடிஎஃப் வந்து அனுப்புவோம். அதே மாரி இந்த எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து இலக்கணம் போயிரலாம். என் கூடவே வாங்க. தமிழ்ல வந்து 100க்கு 100 வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்போ வாங்க வைக்க முடியும்? நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் படிக்கணும். அதான் கன்சிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்றது இதான்ப்பா. கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். உனக்கு உடம்பு சரியில்லைனா கூட அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் சும்மா நீ ஏற்கனவே படிச்சத திருக்குறள் 20 அதிகாரம் படிச்சுட்டு எனக்கு ஒரு நாள் காய்ச்சல் வந்துருச்சு சார். அப்படின்னா வச்சுக்கங்களேன் அப்படியே படுத்துக்கிட்டே ஒரு புக் எடுத்து நான் குடுக்குற அந்த ஒன்லைனர் எடுத்து அப்படியே ஒரு ரீடு மறுபடியும் அப்படியே மைண்ட்ல அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கணும். அப்படியே அரசு வேலைங்கிறது இந்த இந்த காலகட்டத்தில எவ்வளோ முக்கியமான விஷயம்னு வந்து எல்லாத்துக்குமே புரியுது. அழகா வந்து எல்லாரும் படிச்சு, அழகா வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அதே மாரி வந்து நம்மளும் வந்து கண்டிப்பா இந்த வருஷம் வந்து வேலைக்கு போணும். 2025ல அரசு அதிகாரியா போணும். 2025ல கண்டிப்பா வந்து நம்ம வந்து குரூப் 4 பாஸ் பண்றோம்னு நம்பிக்கையோட படிங்க. புரியுதுங்களா? ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. யாராச்சும் ஒருத்தர ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தர ஃபாலோ பண்ணி அவங்க குடுக்கக்கூடிய மெட்டீரியல வந்து திரும்ப திரும்ப படிங்க. 100 வாட்டி படிங்க. புரியுதுங்களா? சில பேத்துக்கு வந்து 10 வாட்டி படிச்சா மைண்ட்ல இருக்கும். ஒரு வாட்டி படிச்சாலே சில பேத்துக்குலாம் மைண்ட்ல வந்துரும். சில பேத்துக்கு 100 வாட்டி படிச்சா தான் மைண்ட்ல இருக்கும். அந்த மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு நம்ம 1000 வாட்டி திருப்பி படிக்கணும். அத மறக்காம இருக்குது நமக்கு 1000 வாட்டி நம்ம திருப்பி படிக்கணும். எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றோமோ, அந்த அளவுக்கு அத நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கோம்னு நெனைங்க. புரியுதுங்களா? நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, அந்த அளவுக்கு அந்த இதில நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கோம். அப்படின்ற தன்னம்பிக்கையோட படிங்க. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.